பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். 146 சங்கீதம் 1 மற்றும் 2 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். Psalm 146:1 and 2. Praise the Lord, O my soul. While I live, I will praise the Lord. I will sing praise to my God while I have my being. பாருங்கள், பக்தன் தேவனை துதிக்கும் ஒரு விதத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயிருள்ள நாள் மட்டும் அவரை துதிப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு சொல்லும் வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆம், தேவனை நாம் ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் காரியம். தேவனை எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, அதுவும் நன்றியினால் நிறைந்து துதிக்கும் ஒரு வாழ்க்கை. 104 சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவரை துதிக்கிறதா. நான் வாசிக்கட்டும். 104 10 வாசிக்கிறேன். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. 11 அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கு காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். 12 அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். Psalm 104:10-12. He sends the springs into the valleys. They flow among the hills. They give drink to every beast of the field. The wild donkeys quench their thirst. By them the birds of the heavens have their home. They sing among the branches. பாருங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் கிளைகள் மேல் இருந்து அவரை துதித்து பாடுமா. சங்கீதக்காரன் 148 சங்கீதத்தில் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளே, மகா மச்சங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, மலைகளே, மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, பூமியின் ராஜாக்களே, ஜனங்களே, பிரபுக்களே, நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகையே, வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்று அவன் பாடுகிறான். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, அவரை துதிக்கிற துதி நம்முடைய உதடுகளில் உண்டா? அதுதான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் துதித்துக் கொண்டே இருக்கின்றன. அவைகளோடு இணைந்து நானும் நன்றி உள்ளத்தோடு துதிக்க எனக்கு கிருபை தார். அவைகளை போஷிக்கிற தேவன் என்னையும் போஷிப்பீர். என் வாழ்க்கையிலும் அந்த சமாதானத்தை கொடுப்பீர் அல்லவா. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் உம்மை துதிக்கும்படி ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை அபிஷேகம் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் முழு சிருஷ்டிப்புகளும் கர்த்தரை துதிக்கிறது என்ற ஆழமான சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு என் வாழ்க்கையும் கர்த்தரை துதிக்கும் ஒரு வாழ்க்கையாக, அவரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையாக, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த அவருக்காக என் ஜீவ சுவாசத்தை பயன்படுத்த ஒரு வைராக்கியத்தின் கிருபைகள் ஒவ்வொருக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.